ஓம் சாந்தி. இறுதி அத்தியாயத்தின் ஆழ்ந்த ரகசியம் பட்டியல் என்று 10வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 22/1/1986. முரளியின் தலைப்பு பாப்தாதாவின் ஆசை சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னமாகுங்கள். வரதாத்தா திவ்ய புத்தி தாத்தா பாப்தாதா சொல்கின்றார். என்று விசேஷமாக தூர தேசத்தில் இருப்பவர்கள் தூர தேச நிவாசி குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்காங்க. எவ்வளவு தூரத்திலிருந்து சந்திப்பதற்காக வந்திருக்காங்க. நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து எந்த ஈடுபாட்டுடன் வந்திருக்கீங்க? பாப்தாதா குழந்தைகளுடைய ஆர்வத்தை அறிந்திருக்காங்க. ஒருபுறம் உள்ளத்தினுடைய சந்திப்பிற்கான ஈடுபாடு உள்ளது, மறுபுறம் தந்தையுடன் சந்திப்பதற்கான பொறுமையையும் கடைபிடிக்கிறீங்க. ஆகையினால் பொறுமையின் பலனை விசேஷமான ரூபத்தில் கொடுப்பதற்காக வந்திருக்காங்க. விசேஷமாக சந்திப்பதற்காகவும் வந்திருக்காங்க. அனைத்து இரட்டை அயல் நாட்டு குழந்தைகளுடைய அன்பான எண்ணம் உள்ளத்தில் சந்திப்பில் ஊக்கத்தை ஒவ்வொரு நேரமும் பாப்தாதா பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்காங்க. தூரத்துல இருந்தாலும் அன்பினுடைய காரணத்தினால அருகாமையில இருக்கீங்க. எவ்வாறு இரவெல்லாம் கண் விழிச்சு குழந்தைங்க திருஷ்டி மற்றும் வைப்ரேஷன் மூலமாக அன்பு மற்றும் சக்தியை கிரகித்துக் கொள்கிறாங்க. இத பாப்தாதா ஒவ்வொரு நேரமும் பாக்குறாங்க. என்று விசேஷமாக முரளி சொல்றதுக்காக வரல. குழந்தைங்க நிறைய கேட்டுட்டீங்க முரளிய. இந்த வருடத்துல விசேஷமாக பிரத்யக்ஷ சுரூபம் பாப்தாதாவினுடைய ஸ்நேகத்தின் அத்தாட்சி சுரூபம் சம்பூர்ணம் மற்றும் சம்பன்ன நிலைக்கு சமீபமான சுரூபம், சிரேஷ்ட சங்கல்பம், சிரேஷ்ட பேச்சு, சிரேஷ்டமான கர்மம், சிரேஷ்டமான சம்பந்தம், சிரேஷ்டமான தொடர்பு மற்றும் சிரேஷ்டமான சுரூபத்தை இப்பொழுது பாப்தாதா பார்க்க விரும்புறாங்க. என்ன கேட்டீங்களோ அதை கேட்பது மற்றும் சுரூபமாவது என்பதில் சமநிலையை பார்க்க விரும்புறாங்க. நடைமுறையில் மாற்றத்தினுடைய சிரேஷ்டமான விழாவை பார்க்க விரும்புறாங்க. இந்த வருடத்துல வெள்ளி பொன் விழாவை கொண்டாடி விட்டீர்கள் மற்றும் கொண்டாட போகிறீர்கள். ஆனால் பாப்தாதா உண்மையான கரையற்ற விலை மதிப்பற்ற வைரங்களின் மாலையை உருவாக்க விரும்புறாங்க. ஒவ்வொரு நேரமும் அத்தகைய விலை மதிப்பற்றதாக ஜொலிக்கக்கூடியதாக ஆகணும். அதன் ஒளி மற்றும் சக்தியின் ஜொலிப்பானது எல்லைக்கு உட்பட்டதாக இல்லாம எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். பாப்தாதா குழந்தைகளுடைய எல்லைக்கு உட்பட்ட சங்கல்பம், எல்லைக்கு உட்பட்ட பேச்சு, எல்லைக்கு உட்பட்ட சேவைகள், எல்லைக்கு உட்பட்ட சம்பந்தங்கள் அதிக காலம் பார்த்துட்டாங்க. தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்டவர். ஆதலால் இப்பொழுது எல்லையற்ற சேவையின் அவசியம் உள்ளது. அதற்கு முன்பாக இந்த தீபங்களின் வெளிச்சம் எந்த மாதிரியானதாக இருக்கும்? எப்பொழுது லைட் ஹவுஸ் மற்றும் வைட் ஹவுஸ் ஆக வேண்டும். எல்லையற்றதின் பக்கம் பார்வையை கொண்டு செல்லுங்கள். எல்லையற்ற பார்வை இருந்தாலே சிருஷ்டி மாற்றம் அடையும். சிருஷ்டியின் மாற்றம் என்ற இவ்வளவு பெரிய காரியம் குறைவான சமயத்தில் நிறைவடைய வேண்டும். எனவே கதி மற்றும் விதிக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட வேகத்துடன் இருக்க வேண்டும். உங்களுடைய விருத்தி மூலம் உள்நாடு மற்றும் அயல் நாட்டினுடைய வாயு மண்டலத்தில் எல்லையற்ற எஜமானர்கள், விஸ்வத்தின் எஜமானர்கள், எல்லையற்ற ராஜ்ய அதிகாரிகள், எல்லையற்ற உண்மையான சேவாதாரிகள், நம்முடைய தேவ ஆத்மாக்கள் வந்து விட்டனர் என்ற இந்த ஒரு சப்தம் ஒலிக்க வேண்டும். எப்பொழுது இந்த எல்லையற்ற சப்தம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் ஒலிக்க வேண்டும். அப்பொழுது சம்பூர்ண நிலை மற்றும் சமாப்தி நிலையின் அருகாமையில் இருப்பதாக அனுபவம் ஆகும். புரிந்ததா? நாலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்ட பாவனை, சிரேஷ்ட விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஃபரிஸ்தாவாகிய தேவதையாகும் ஆத்மாக்களுக்கு சதா உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் ஆன விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் சூக்ஷ்ம சமிக்கைகளை புரிந்து கொள்ளக்கூடிய விசால புத்தி உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.